பிரீதா, நீ என்ன பண்ற? ஆ! வாட் a shot! 6! இனிமே சிக்ஸர் அடிக்க போறது நான் தான் பிரீதா. ஆச்சரியமான விஷயம் இல்ல? எந்த பிரீதா தன்னுடைய புருஷனுக்கு கவசம் மாதிரி எப்பவும் கூடவே நின்னாலோ, அவ இன்னைக்கு அவளோட புருஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுறான். ஆனா அவளால புருஷனுக்கு உதவி பண்ண முடியல. என்ன போதையில இருக்காளே. உனக்கு ஒண்ணு தெரியும்ல பிரீதா, என்னுடைய அம்மாவும் கரீனா அத்தையும் ரொம்ப காலமா ஃப்ரெண்ட்ஸ். நான் வேணும்னே தான் எங்க அம்மா கிட்ட எனக்கு ரிஷப கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். ஏன்னா என் பிருத்வி பேபி பழி வாங்க நினைச்சான். ஆனா என்னாச்சு? என்னோட கல்யாண கனவு இருக்கே, அது உன்னால நாசமாக இருந்துச்சு. என் வாழ்க்கையில நீ ஒரு முள்ளா மாறிட்ட. அதனால உன்ன மாதிரி ஒரு முள்ள வழியில இருந்து தூக்கி வீசணும்னு முடிவெடுத்தேன். அதாவது உன்னை விளக்கணும்னு நினைச்சேன். அதனால நான் உன்னுடைய வாழ்க்கையில பிருத்வி மல்ஹோத்ராவை கோத்து விட்டுட்டேன். ஆனா அவன் உன்னை பார்த்ததும் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சான். உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த பிருத்வி மட்டும் இல்ல, ரிஷபும் உன்னை காதலிச்சான். நீ சொன்ன எல்லாத்தையும் கேட்டான். உன்னைய சக்காலத்தி ஆக்கணும்னு 2 பேரும் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களால அப்படி செய்ய முடியல. ஆனா நான் பிருத்வி மல்ஹோத்ராவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். என்னால அவனை உன் கூட என்னைக்கும் ஷேர் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு உன்னாலதான் பிருத்வி இப்ப என் கூட இல்ல. என்னோட அவன் ஹோலி விளையாடல. வாட் பிரீதா, எவ்வளவு கஷ்டத்தை எவ்வளவு வலிய நீ எனக்கு கொடுத்திருக்கியோ, அதை விட பல மடங்கு துக்கத்தையும் வலியையும் நான் உனக்கு கொடுப்பேன். நான் எவ்வளவு அழுதனோ அதை விட பல மடங்கு நீயும் அழுவ. நீ இப்பதானே கரனை காதலிச்சிருக்க. ஆனா அந்த காதல் இந்த ஹோலியோட இந்த கலர் மாதிரியும் அழிஞ்சு போயிடும். வா உட்காரு. நீ இந்த வாக்கியத்தை கேட்டிருப்பன்னு நினைக்கிறேன். கல்யாணம் ஆகாம ஒன்னு சேரலாம். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சக்காலத்தி வரப்போறா. என் தங்கச்சி நட்டாஷா. அவளும் கரனும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒன்னு சேர போறாங்க. அது ஒன்னாலையும் கரனாலையும் பண்ண முடியல. அதாவது முதல் இரவு. அடைச்ச பொய் புழுகி, நான் உனக்கு சக்காலத்தி கொண்டு வருவேனா? எங்க இருந்து கொண்டு வருவ? யார் அந்த சக்காலத்தி? அந்த நட்டாஷாவா? இத்தனோண்டு இருக்காளே அவளா? அந்த நட்டாஷாவா? அந்த நட்டாஷால இப்பதானே வந்திருக்கா. அட உனக்கு தெரியாதா? 5 வருஷத்துல எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க. ஆனா கரண் கூட யாராலையும் நிலைக்க முடியலையே. ஏன்னா கரனுக்கு யார் கூடயும் ஒத்து வராது. அவனுக்கு என் கூட இருந்தாதான் பிடிக்கும். ஏன்னா இந்த கரண் இருக்கானே, அவன் இந்த பிரீதாக்கு மட்டும்தான். யார் யாருக்கு மட்டும்னு இன்னைக்கு பாத்திரலாம். நீ உள்ளே இரு. உன் கரணை நினைச்சு அழுதுகிட்டே இரு. கதவு தர. நட்டாஷாவும் கரனும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கதவு திறக்கும். அதுக்கப்புறம் இந்த அசிங்கத்தினால கரண் நட்டாஷாவை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். உன்னை விட்டு விலக வேண்டியிருக்கும். நீ நொந்து நொந்து சாவ. நீ அப்படி சாகிறத பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். அது வரைக்கும் நீ உள்ளே உட்காரு. பாட்டி இங்க பாருங்க. பாட்டி பாட்டி போதும் பாட்டி. வாங்க பாட்டி போதும். நிறுத்துங்க. வாங்க போலாம். பாட்டி அடி பண்ற போகுது. நான் சொல்றது கேளுங்க. வாங்க ரூமுக்கு போலாம். ஐயோ எல்லாரும் மென்டல் ஆயிட்டாங்களே. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய. இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? இவங்கள நல்லா கவனிச்சுல அனுப்பணும். போலீஸ கூப்பிட்டு இவங்கள நல்லபடியா வழி அனுப்பி வைக்கணும். இவங்கள அரெஸ்ட் பண்ண வைக்கணும். அவ்வளவு ஈஸியா அவங்க 2 பேரும் நான் வெளியே போக விட மாட்டேன்.
நாங்க பிடிச்சிட்டோம். பிடிச்சிட்டோம். பாட்டி, ஒரு நிமிஷம். சமீர் சமீர் அங்க பாரு, உன்னை ஸ்ருதி கூப்பிட்டு இருக்கா. போ. எங்க ஸ்ருதி? ஐயோ இங்க இல்ல, அங்க. பாட்டி, ஒரு நிமிஷம். அங்க போற, அங்க இருக்கா பாரு. ஸ்ருதி, போ போ என்ன போ போ. கூப்பிட்டுட்டியா ஸ்ருதி? ஸ்ருதி என்ன கூப்பிட்டுட்டா? என்னாச்சு ஸ்ருதி? மா, டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க. மா, நான் சொல்றது கேளுங்க. on your lips. ஷூ. ஐயோ, இங்க தான் இருந்தாங்க. எங்க போனாங்க? என்னாச்சு? எதுக்கு இப்படி நீ அழுவுற? எதுக்கு நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? என்னோட விசில் அடிக்க மாட்டேங்குது. அது ரிப்பேர் ஆயிடுச்சு. விசில் அடிக்க கூட தெரியாதா? ஷேம். முயற்சி பண்ணு. நான் சொல்லி கொடுக்கவா? என்ன பண்றது? சரி, இப்ப ட்ரை பண்ணுங்க. போலாமா? ஓகே லெட்ஸ் கோ. நான் வரல, நான் எங்கேயும் வரல. அட, என்னோட பிரீதா கிட்ட போலாம். பிரீதா கிட்ட வா. நான் இந்த விசிலுக்கு காவிடுறேன். இது அடிக்க மாட்டேங்குது மகேஷ். பழம் விட்டுரு. நீ இப்ப அடி கேக்கும். நடிக்குமா? ட்ரை பண்ணுங்க. ட்ரை கண்டிப்பா பண்ணனும். பாட்டி வாங்க பாட்டி. மம்மி அடிச்சிருச்சு. இல்ல அண்ணா தான் விசில் அடிச்சாரு. நமக்கு போலாமா? ஐயோ, நாமே உள்ள போறோம். நான் ஹோலி கொண்டாடணும். ஐ லவ் ஹோலி. I love colors. I love multicolors. I love cricket. I am multi-talented. எல்லாரும் ஒயிட் போட்டுக்கணும், யூனோ. ஒயிட். பிரீதா எவ்வளவு ஒயிட்டா இருக்கா பாத்தியா? எவ்வளவு பிரைட்டா இருக்கா. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், யூனோ. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவளை பார்த்துக்கிட்டே இருப்பேன், அவளும் என்ன பார்த்துக்கிட்டே இருப்பா. உனக்கு அவளை பிடிக்குமா? உங்க ரெண்டு பேருக்கு அவளை பிடிக்காது, எனக்கு அவளை பிடிக்காது. ஐயோ, இவனோட நான் என்ன பண்றது? இல்ல, இவன் தான் என்னோட என்ன பண்ண போறான்? நீ என்ன செய்யணுமோ அதை செய். என்ன விடு, நான் போன விடு. ஐயோ ஷெர்லின், நீ அவனுக்கு என்ன கொடுத்த? ஐயோ, எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ, டேட்டுக்கு மேல டேட்டு. ஓ, அடடடடடடா, நீ அவன்தானே ஃபேமஸ் கிரிக்கெட் வீரர் கரண்? என்ன கரண் சொல்லணும். The famous cricketer கரண். ஆனா அப்படி தெரியலையே. சும்மா கிண்டல் பண்ண. விளையாட முடியுமா? For a sixer. அட இல்ல, ஆட்டோகிராஃப். வாங்கிக்கோ. இந்த தம்பி இதுல போடுப்பா. தம்பின்னு சொல்லாத, ரொம்ப கேவலமா இருக்கு. சரி கிரிக்கெட்டர், அதத்தான் போடு. ஐயோ, நீ எங்க போற? பெண்ணு நட்டாஷா, கரண் நிறைய குடிச்சிருக்கான். நீ ஒரு வேலை பண்ண, இவனை ஊரும் கூட்டிட்டு போ. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும்ல. ஜஸ்ட் கோ. குடு பெண்ணை குடு. இந்த கரண், அவனுக்கு ஆட்டோகிராஃப் போடு. கேட்ட உடனே என் பெண்ணு தரல. நிக்க முடியாத அளவுக்கு ஏன் குடிக்கிற? என்னோட ஃபேன் எங்க போனா? வந்துட்டான். அட, ஏய், எங்க போன? அட, நான் இங்க இருக்க முதலாளி. என் கடவுளே, என் தெய்வமே, என் சாமி, இதோ வரேன். அட கிறுக்கு பையல, என்ன பண்ற? என்ன உள்ள வச்சுட்ட? அது சரி, நீ பாட்டுக்கு
என்னோட ஃபுட்பால் சாம்பியன் கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கிருவேன்னு பண்ணிருக்க. கரெக்ட் தானே? ஆட்டவும் முடி எரியட்டுண்டா. ஆனா அதான் இல்லையே. என்ன பண்ற? சும்மா இரு அறிவு கட்டவனே. நீ அமைதியா இருடா அறிவு கட்டவனே. ஷாம் எங்க? அட எந்த ஷாம்டா? நீ போய் அவன்கிட்ட சொல்லிரு, அவன் ஒரு நாள் வந்தான்னு. அவன் ரத்தத்துல நிறைய சூடு இருக்கு, ஆனா மைதானத்துல இறங்கிட்டான். என்னன்னு பாத்துரலாம். அடியே புஷ்பா, அடியே புஷ்பா, இங்க வந்து பாரு, உன்னோட சின்ன வந்திருக்கான். ஆமா உன்னோட சின்ன வந்திருக்கான். ஏய் என்ன பண்ற? ஏய் நிஜமாவே நீ அடிக்கிறியா? நிறுத்து. அர்ஜுன் நீ அவனை போயிரு. ஏய் அர்ஜுன் அவனை யாரோ பிடிங்க, அடிக்க வரான். அடி அடி நல்லா அடி. இனிமேல் உன்னால தப்பிக்க முடியாது அண்டர்டேக்கர். நடாஷா, இவங்க 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மள பத்தின உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவானுங்க. இவங்களோட சேர்ந்து நம்மளும் மாட்டிப்போம். ஏதாவது பண்ணு. ஐயோ இன்னைக்கு உன் கதையை முடிச்சறேன். என்ன பண்றீங்க? விடுங்க. ஸ்டாப் இட். ஏய் ஓவரா போயிடுச்சு, போ கிளம்பி போ. அட நான் எங்க போறது? நான் என்னோட அம்மா வயித்துல இருந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு அனுராதா. அனுராதா? Sorry, sorry, sorry. Happy Holi. Happy Holi. Rita. அட நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க, கரண் மாதிரியே இருக்கப்பா. இன்ஃபேக்ட் காப்பி ஆஃப் கரன்ல. ஏய் நான் உன் மேல கோவமா இருக்கேன். என்ன எதுக்கு நீ காப்பி அடிச்சிட்டு இருக்க? போய் வேற யாரையாவது கூட்டிட்டு வா, அப்புறம் இதெல்லாம் பண்ணு. இன்னைக்கு ஹோலி, தப்பா நினைச்சுக்காத. ஹோலி சரியா? ஆக்சுவலா நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், புரியுதா? உனக்கும் என்ன மாதிரி ஹார்டா இருந்திருக்கும்ல. அருமையான ஹேர் ஸ்டைல். இந்த பூசிக்க. ஹாப்பி ஹோலி, ஹாப்பி ஹோலி. யாராவது வெளியே இருக்கீங்களா? யாரு மியூசிக்க போடுறது? யாரு? கரண், கதவை தர. கரண் யாரு? ஜன்னல் கிட்ட வா. கரண் இங்க வா, ஏன் ரூம் கதவு தர. ரீதா. கரண் நான் இங்க இருக்கேன், விண்டோவை பாரு. நான் வரேன். நீ வரக்கூடாது, நான் தான் போவேன் என் வைஃப் பிரீதா கிட்ட. நீ இங்கே இரு, நீ என்ன காப்பி அடிக்காத. ஓகே இங்கே இரு. பிரீதா இது லாக் ஆயிடுச்சு. ஷாலன் என்ன லாக் பண்ணிட்டு போயிட்டா. அதான் இப்போ நீ வந்துட்டல, என்னோட ஹீரோ. சோ ஹீரோ மாதிரி டிஷ்ஷும் டிஷ்ஷும்னு கதவையே உடைச்சிரு. இப்பவே பண்றேன். ஐயோ இது இல்ல, அது. ஓ ஒரு செகண்ட். கரண் தர தர
சீக்கிரம் சீக்கிரம். ஏய் எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. எல்லாம் உன் தப்புதான். நான் தான் சொன்னல தப்பு பூரா உன்னோடதான். அடடட, இல்ல இல்ல இல்ல, இவங்க உங்களை சொல்றாங்க. இன்னைக்கு உங்கனாலதான் பிட்டோட அப்பா தண்ணி அடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அப்படிதானக்கா? பிட்டோடைய அப்பான்னு சொல்லிட்டு வேற யாராவது வர போறாங்களா? உனக்கு பிட்டுவோட அப்பா பத்தி தெரியாதா? தெரியாது. பிட்டுவோட அம்மாவோட புருஷன் பிட்டுவோட அப்பா. அட என்ன அறிவு இருக்கு குரு. இங்க பாருங்க அண்ணே, பொண்ணோட டாப் ஃப்ளோர் காலியா தான் இருக்கும். நீ என்ன சொன்ன? அட இவங்களோட டாப் ஃப்ளோர்ல காலினா இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்நேரம் அவங்க ஜெயிலில இருந்திருக்கணும். என்னாச்சு? அட என்னோட நண்பன் தான் எதுக்காக வருத்தப்படணும். ஏன்னா அவன் தான் இப்ப ஜெயில கிடக்குறான். என்னோட ஃப்ரெண்டு யாருன்னு உனக்கு தெரியுமா? யாரு? எனக்கும் தெரியாது. அட என்ன திலீப் சார், நீங்க 2 பேரும் போதையில இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதோட யாராவது உங்களை இந்த மாதிரி பாத்துட்டாங்கன்னா உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவாங்க. எதுக்குப்பா? போலீஸ் எங்களை பிடிக்குமா? அட இந்த அங்கிள் தான் ஜட்ஜு, இவரை எப்படி போலீஸ் பிடிக்கும்? உனக்கு புரியலன்னா பிட்டுவோட அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. அட யாரு பிட்டுவோட அப்பா? உனக்கு பிட்டுவோட அப்பா தெரியாதா? எனக்கு தெரியாது. அட பிட்டுவோட அப்பா உனக்கு தெரியாதா? அந்த பிட்டுவோட பாய் ஃப்ரெண்ட் இவளோட பாய் ஃப்ரெண்ட். இவகிட்ட கேளு. என்ன உன்ன? நட்டாஷா இவங்க என்ன சொல்றாங்க? ஷெலின், நீயும் இவங்கள மாதிரி பைத்தியம் ஆயிட்டியா என்ன? எதுவுமே தெரியல. போதையில 2 பேரும் மயங்கி இருக்காங்க. கண்டதையும் உளறிட்டு இருக்காங்க. அதோட இவங்க உளறதையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த பிருத்வி இந்த லூச வீட்டுக்கு எதுக்கு அனுப்பிச்சு வச்சான்? ஆனா நாகரி ரொம்ப இன்டெலிஜென்ட்னு வேற சொல்லுவீங்க. ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? சிலது பிட்டுவோட அப்பா கிட்ட இருந்து கத்துக்கணும். அதாவது பிட்டுவோட அப்பா. பிட்டுவோட அப்பா யாருன்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நீதான் பிட்டுவோட அப்பாவா? அட இல்ல ரேகா மேடம். ரேகா? எனக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல. எனக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் இல்ல. எங்க இருந்து பிட்டு வந்தா? இங்க இருக்காரு பிட்டுவோட அப்பா. ஐயோ நட்டாஷா, நீ சரியா தான் சொன்ன. இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஒருவேளை இவங்க 2 பேரையும் நம்ம வெளியே அனுப்பிட்டோம்னா இவங்க மட்டும் இல்ல நம்மளையும் பிரச்சனையில மாட்டி விட்டுருவாங்க. ஆனா உன்னை விட அந்த கரண் நட்டாஷா, கரண் எங்க இருக்கும்? ஐயோ, இந்த 2 பேரால நான் மறந்தே போயிட்டேன். நட்டாஷா ஒரு வேலை பண்ணு, நீ போய் கரனை தேடு. ஜஸ்ட் கோ. சரி, நீ இவங்கள பாத்துக்கோ. இடியட். ஷெர்லின், நான் சொல்றத கேளு. நான் சொல்றது முக்கியமான விஷயம். பிரீத்தாவோட சண்டை போறத நீ நிறுத்து. நீ தோத்து போயிருவ. பிரீத்தானா பிரீத்தா மட்டும் இல்ல, பிரீத்தா புலி மாதிரி. புலி என்னைக்கும் தோத்து போகாது. என்னதெல்லாம் நீ கொலை பண்ணிட்டியா? முதல்ல அஞ்சலி செலுத்திக்கலாம். ரொம்ப நல்ல மனுஷன். கடவுள் உங்க ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கட்டும். அட அண்ணே, வக்கீல் அண்ணே, இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே. என்ன விட்டுட்டு போயிட்டீங்களே. அவன் ஒன்னும் சாகல, போதையில மயங்கி விழுந்திருக்கான். சரியான இடியட். அட என்னம்மா சொன்ன நீ? அண்ணே, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆனா நீ மறந்துட்டியே. எந்திரி. ஹலோ வக்கீல் சார். அட எந்திரியா. என்ன ஒரு ஆச்சரியம், பிட்டோட அப்பாவுக்கு உயிர் வந்துருச்சு. என்ன யார் எட்டி வச்சது? ஷெர்லின் தானே? நீ கவலைப்படாத நண்பா, ஒருத்தரை விடாம பழி வாங்கலாம். பாட்டி, ஜானகி ஆண்டி எங்க போனாங்க? இங்கதான் இருந்தாங்க. ஜானகி ஆண்டி. ஸ்ருதி, ஒளிஞ்சுக்கோ. இங்க ஒரு ரவுடி சுத்திட்டு இருக்கான். ரவுடி சுத்திட்டு இருக்கானா? நீங்க என்ன சொல்றீங்க ஜானகி ஆண்டி? ஹேண்ட்ஸ் அப். பாட்டி, பாட்டி எப்படி ஆயிட்டாங்க? ஹேண்ட்ஸ் அப். சரி, நான் ஹேண்ட்ஸ் அப் பண்றேன். நீங்க முதல்ல இங்க வந்து உட்காருங்க பாட்டி. ஓ காட் கடவுளே, இவங்க முதல்ல ஹேண்ட்ஸ் அப். நீங்க முதல்ல உட்காருங்க. இங்க பாரு, கைய மேல தூக்கிடு. இவங்களுக்கு நல்லா ஏறிடுச்சு. சும்மாவே போலீஸ் ரவுடின்னு சுத்திட்டு இருக்காங்க. இவங்க போலீஸ் ரவுடியா? என்ன ஜானகி ஆண்டி கண்டதையும் உளறிட்டு இருக்கீங்க? அட என்ன ஜானகி ஆண்டின்னு இப்ப நான் காட்டுறேன் இரு. இவங்களுக்கு நல்லா ஏறிடுச்சு. இவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஏறாதே. எனக்கு எப்படி ஏறிடுச்சுன்னு சொல்றீங்க? அது ஆக்சுவலி நான் என் ஃப்ரெண்டோட அங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். என்னால மூச்சே விட முடியல. என்ன, உனக்கு டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்னோட கதவை திறக்க மாட்டியா? சரி திறக்கிறேன் இரு. என்னாச்சு?
நீ எதுக்கு அழுவுற? நான் உன்னை ஏதாவது சொல்லிட்டேனா? அப்புறம் என்ன? என்ன ஷாலின் பூட்டிட்டு போயிட்டா. பைத்தியக்காரி, சரியான பைத்தியக்காரி. சரியான பிசாசு. இப்ப எதுக்கு அழுவுற? அவன் என்ன மறுபடியும் லாக் பண்ணிடுவா. இல்ல இல்ல, நான் இருக்கேன்ல, அதுக்கு முன்னாடி உன்னை லாக் பண்ணிடுறேன். இங்க பாத்தியா எப்படி உன்னை லாக் பண்ண பாத்தியா? என்ன தூங்க விடு.